ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உதிரி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன கப்பில் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஈஸியாக எப்படி குக் பண்ணலாங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா அவிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுனாவே போதும், ரெடி ஆகிரும் உதிரி புட்டு. இதை மழுதானும் சொல்லுவாங்க. இதில் நம்ம நாட்டு சக்கரை வேணுனாலும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஒயிட் சுகர் வேணுனாலும் போட்டு சாப்பிட்லாம். அடுத்தது ஒரு 5 ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுனாலும் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி வச்சது அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் அடுத்து வேக வச்சு வச்சுருக்க அரிசி மாவு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட மாவு எடுத்து போட்டிருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்க அளவு ஒருத்தர் நல்லா சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். இது கூட வாழைப்பழம் வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெய் வேணுனாலும் நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதே ராகி மாவில் செய்யறதுனால செய்யலாம், சூப்பராக இருக்கும். சமைச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு